குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக டே 3 நம்ம ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 6 o'clock கிளம்பி கோகர்னா போயிட்டு அங்கே இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ்லாம் விசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு நானும் ஃப்ரெண்டும் பிளான் பண்ணி வச்சிருந்தோங்க. 6 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணி போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. நானும் அதுக்கு ஏற்ற மாதிரி கிளம்பிட்டேன். பட் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று காலையில் நடந்த மாதிரியே இன்றைக்கும் நடந்துருச்சுங்க. அவன் தான் இன்னைக்கு என்ன எழுப்பி விட்டான். பட் நான் ரெடி ஆகிட்டேன். சார் வந்து சோப் எங்கேயும் மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ வாங்குறது கடைக்கு போயிட்டாரு. அதை தாண்டி வந்து சீக்கிரம் கிளம்பி போனாங்க. அப்போ நான் தான் நம்ம அந்த பஸ்ஸை பிடிச்சி நெக்ஸ்ட் பிளேஸ் போயிட்டு டுமாரோ நம்மளுக்கு ஃப்ளைட் இருக்கு. ஸோ ஆஃப்டர்நூனுக்குள்ள அங்கே ஒரு 2 பிளேஸ் பார்க்கலான்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கோம். பட் எப்படி போகும்னு தெரியலங்க. நான் இப்போ காலைல ஸ்டார்ட் பண்ணுறது லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. பார்ப்போம். எது நடந்தாலும் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த ட்ரிப்பில் ஃபுல் அன்பிளான்ன்றதுனால நல்லா ஜாலியாக இருக்குங்க. எதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மாதிரிலாம் இல்லை. இதுவும் நல்லா ஜாலியாக தான் இருக்குது. லைக் ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக நம்ம போனால் எப்படி என்ஜாய் பண்ணிட்டு போமோ அதனால் நாங்கள் 2 பேர் தான் வந்திருக்கோம். 2 பேர் வந்தாலும் அது நல்லா ஜாலியாக தாங்க போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அவுட்ஃபிட் வந்து பாத்தீங்கன்னா இதாங்க. நேற்று இது பண்ண மாதிரியே தான் இன்னைக்கும் ஒரு அவுட்ஃபிட். ஃபைனலாக ஃப்ரெண்டு வந்துட்டாங்க. உள்ள ரெடி ஆகிறேன்னு சொல்லிட்டு அவன் போயிருக்கான். சரி சும்மா ஜஸ்ட் வெளியே வருவேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தாங்க. வெளியே வியூ சூப்பராக இருக்கு. சரி அதான் உங்களுக்கும் காட்டலான்னு சொல்லிட்டு எடுத்தேன். அண்ட் இந்த டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 3D டிஷர்ட்டுங்க. 5 டிஷர்ட் 500 ரூபாய். இப்போ நான் காமிக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியாது. ஜஸ்ட் ஒரு நார்மல் டிஷர்ட் மாதிரி தான் தெரியும். ஜானி பிராவோ டிஷர்ட் 250 ரூபாய். டார்க்ல நம்ம போனோம் நைட் டைம்ல இருந்தோம்னா ஃபுல்லாக வந்து ரேடியம்ல வந்து இதுவாகுதுங்க. அந்த 3D டிஷர்ட்டை தான் அவன் வாங்கிட்டு வந்திருக்கான். எனக்கு அது சரியா ஞாபகம் இல்லை. இப்போ வந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னா லைட் ஜஸ்ட் ஆஃப் பண்ணி பார்க்குறோம். சூப்பராக இருந்துச்சுங்க. லைக் அப்படியே ஒரு லைட் ஃபுல்லாக இது பண்ணால் எப்படி இருக்கும் ரேடியம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, நைட் டைம்ல எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க டிஷர்ட்டு. அங்கே ஒரு மரம் தெரியுது இல்லைங்களா, இதில் வந்து பாருங்க சுத்தமாக இலையே இல்லைங்க, வெறும் மரம் மட்டும் இருக்குங்க. அந்த கப்பல் ஃபோட்டோ ஷூட்லாம் மேரேஜ் ஆகிட்டு பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தாங்க இருக்குது அந்த மரமே. அப்படியே சரி இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போக போக என்ன நடக்குதுன்றதை அப்டேட் பண்ணுறேன். நம்மக்கிட்ட பைக் இருக்குது. ஸோ பெருசாக பண்ணலாம் நினச்சாலும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈவினிங் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடும். ஸோ முடிஞ்ச அளவு நம்ம என்னென்ன பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ பெருசாக கூட வேணால் ஜஸ்ட்டு 1 or 2 பிளேசஸ் கூட இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிளேசஸ் வந்து டைம் ஆகும். நம்ம இங்கேருந்து ட்ராவல் டைமே 2 hours, அப்புறம் இன்னொரு பிளேஸ்க்கு ஒரு 1 hour, அங்கேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு 40 minutes அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. அது என்ன எது எப்படி வரும்னு சொல்லிட்டு தெரியல. அதனால நான் பிளேஸ் நேம் சொல்லாமல் இருக்கேன். அப்படியே போக போக எந்தெந்த பிளேசஸ் போகிறோமோ அதெல்லாம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேங்க. ஃப்ளவர் கிவர் எதுவுமே கிடைக்கல. நாங்கள் இந்த ரூட்டில் போயிருப்போம். கரெக்டாக இந்த போர்டு வந்து பார்த்தாங்க. அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா வே டு ஸ்ரீக்கு எக்ஸ்ட்ரா யானான்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. லைக் கர்நாடகா நேம் போல இருக்கு இந்த செத்ரா நானான்றது. நம்ம யானா கேஸ் தான் பார்த்தோம். இந்த பிக்சர் பார்த்தாலும் ஞாபகம் வந்து டக்குன்னு ரிட்டர்ன் வந்தவங்க. இந்த பக்கம் தான் போகணுமா, ஒரு அண்ணா போனார், அவர்கிட்ட கேட்டோம். இந்த சைடு தான் போகிறோங்க. போர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக போட்டிருக்காங்க, டோன்ட் ட்ரஸ்ட் கூகுள், ட்ரஸ்ட் மீ அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ நேரம் நம்ம வந்ததே ஒரு வியூ செம்மையாக இருந்துச்சு. பட் அதை தாண்டி இந்த வியூ சூப்பராக இருக்குங்க. பாதையை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காட்டு மேலே தான் போகிற மாதிரி இருக்குது. பட் ஃபுல்லாக தாங்க தாக்க முடியல, பயங்கர சில்னஸாக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப சில்லுன்னு ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்குது. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருக்குது. இப்போ தான் போயிடுவோம்னு நினைக்கிறேன். கிட்ட இருக்க எக்ஸைட்மெண்ட் நல்லா ஜாஸ்தியாக இருக்குங்க. ஆக்சிஜன் எல்லாமே நல்லா பியூராக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. நல்லா இருக்கு, நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. ஹைட்டாக அந்த மரங்கள்லாம் எப்படி இந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்கோ சேம் அதே மாதிரி தாங்க இந்த ஆர்ச்சும் வச்சுருக்காங்க. ஒரு நார்மல் இதில் தான் ஆர்ச் வரும். அந்த ஆர்ச்சே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செம்ம ஹைட்டாக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. நல்லா உள்ளே வந்துட்டாங்க. இந்த பக்கம் வண்டியெல்லாம் பார்த்துச்சாங்க. அந்த ஜீப் சஃபாரி இருக்கான்னு தெரியல. பட் ஜீப்ஸ் இருக்குது, ஆள் யாரையும் காணோம். பைக் பார்க்கிங் அந்த சைடு தான் இருக்குது. ஒரு சின்ன டீ ஷாப் எல்லாமே இருக்குது. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. இங்கே இருந்தாலும் உள்ளே போன போல இருக்குது. நல்லா இருக்குது. வாட்டர் பாட்டில் அலோடு இல்லையா? நம்ம ஹொனாவர் அதெல்லாம் வந்தோம் இல்லைங்களா, கும்தா, அதுக்கப்புறம் அந்த பக்கம் கட்கல் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பிளேசஸோட ஹிஸ்டாரிக்கல் அந்த மித்தாலஜிக்கல் பேக்ரவுண்ட்னு சொல்லிட்டு அதை ஹிஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க. அண்ட் யானை கேஸோட ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் தாங்க ஃபுல்லாக போட்டிருக்கு. ஹிஸ்ட்ரி ஆஃப் யானா வில்லேஜ்னு சொல்லிட்டு டோட்டலாக லைக் எங்கேருந்து எங்கே வரலாம், எப்படி அது இதுவாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி அதில் போட்டிருக்காங்க. அவ்வளோதான், உள்ள என்ட்ரன்ஸ் ஆயாச்சுங்க. என்ட்ரன்ஸ் கிட்டே வந்து இப்போ தண்ணி போயிட்டே இருக்குங்க. நல்லா நேச்சுரல் சமைச்சிலும் இருக்குது அந்த வாட்ரு. ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படியே வந்தேன். என்ட்ரன்ஸ் இது தாங்க. இப்போ கொஞ்சம் மணி காமிச்சிடலாங்களா. டிக்கெட்ஸ் எடுத்தாச்சு. per பர்சனுக்கு வந்து 10 rupees கலெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் பைக் பார்க்கிங்க்கு வந்து 10 rupees, டோட்டலாக 30 rupees கலெக்ட் பண்ணாங்க. ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போக வேண்டியதாங்க. ட்ரெக்கிங் நினச்சதாங்க கொஞ்சம் பயமாக இருக்குது. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இதுல இருந்தே அப்படியே ஃபுல்லாக ஏறுதுங்க. இதில் ட்ரெக் பண்ணி இப்போ போகிறோம். நாங்கள் தான்
தூரம் தாங்க வாக் பண்ணி வந்திருக்கேன். சவுண்டு உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல, செம்ம சூப்பராக கேட்குதுங்க சவுண்டு. அவ்வளவு சத்தமாவா கேக்குது? லைக் நம்ம தடா இருக்குது இல்லைங்களா, சென்னையிலேருந்து ஒரு 90-100 கிலோமீட்டர்ஸில் அங்கே இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஃபுல்லாக வாட்டர் ஃப்ளோ அப்படியே வந்துட்டுருக்கு. மேலே மேபி ஃபால்ஸ் இருக்கான்னு தெரியல, அது ஃபால்ஸ்லேருந்து ஒரு வாட்டர் தான் நினைக்கிறேன். இந்த சவுண்டு உங்களுக்கு கேட்குமான்னு எனக்கு தெரியல, முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் காமிக்கிறாங்க. இங்கேருந்து பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. பறவைகள் கத்துறது, அந்த சவுண்டு எல்லாமே வந்து செம்மையாக இருக்குங்க. அந்த பனிலாம் அப்படியே லிட்டலாக பொறுமையாக இறங்குதுங்க. இயர்லி மார்னிங் இந்த ட்ரெக்கிங்கை சூஸ் பண்ணது ரொம்ப நல்லதாக போச்சுங்க. ஏன்னா ஆக்சுவலாக நாங்கள் வேறு ஒரு ஃபால்ஸுக்கு போயிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சோம். சரி, ஆல்ரெடி நம்ம மார்னிங் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிட்டு தானே கிளம்பியிருக்கோம் ரூமில் இருந்து. அகைன் போயிட்டு எதுக்கு மார்னிங்கே நம்ம இது பண்ணணும், ஆஃப்டர்நூன் ஈவினிங் அந்த மாதிரி பிளான் பண்ணால் கொஞ்சம் நம்ம டயர்ட் ஆகிடுவோம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு. அப்போ போய் நம்ம குளிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம் ஃபால்ஸில். ஸோ அதை நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு தாங்க இதை நாங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணோம். ஏன்னா கேப்ஸ்ன்ற இடத்த ட்ரெக்கிங் போனால் கண்டிப்பாக டயர்ட் ஆகும் பாடி ஆட்டோமேட்டிக்காக. மறக்கா பாருங்கங்க, அப்பா இவ்வளோ ஹைட்டாக இருக்குங்க. என்னடா கொஞ்சம் நேரம் ஏறிட்டு நார்மலாக ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் நடந்துட்டு இருக்கோமே நினச்சாங்க. அகைன் மறுபடியும் மேலே ஏறுதுங்க. இந்த ட்ரெக்கை ஃபுல்லாகவே நம்மளை ஃபுல் பாடியும் ட்ரெயின் பண்ணிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், இடையில ஏதாவது சாஃப்ட் ஸ்கிப்ஸ் இருந்து ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அப்போ தான் நம்ம ட்ரெக்கை கண்டினியூ பண்ண முடியும். கொஞ்சம் தூரம் கூட இல்லைங்க, ஃபஸ்ட்டு எது கொஞ்சம் தூரம் வந்தோம், அப்படி லைட்டாக பார்த்தோம். அடுத்து அங்கேருந்து மிஞ்சி போனால் ஒரு 300 மீட்டர் வந்துருப்போம்னு நினைக்கிறேன். அந்த பக்கமும் உட்காரதுக்கு, அதாவது வயசானலாம் வந்தால் கொஞ்சம் உட்காந்து போவாங்க இல்லைங்களா, அதுக்கு சேர் அது மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. சேம் இந்த பக்கம் வந்தாலும் நானும் பார்த்தேன். சரி, ஓகே, கொஞ்சம் நேரம் நம்மளும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம். இப்போவே கண்ணை ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணவே இல்லை ட்ரெக்கிங்க, அது கூட ரெஸ்டார்ட் கிடைக்காதீங்க. உண்மையாக மூச்சு வாங்குதுங்க. அது மேலே ஏற 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 பாடி அப்படியே இதுவாகுது. இது இன்னும் எத்தனை கிலோமீட்டர் போகிறோன்னு தெரிலங்க. பின்னாடி அந்த சவுண்ட் இன்னும் சூப்பராக இருக்குங்க. அந்த ஃபால்ஸ் இது ஓடுறது இதில் தெரியாது. அந்த வாட்டர் ரிவர் அப்படியே சும்மா சூப்பராக போயிட்டுருக்குங்க. கரால இருக்க மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த சவுண்டு கேட்க 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 அப்படியே நல்லா இதுவாக இருக்குங்க. ட்ரெக்கிங் குச்சி வேறு அங்கங்கே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு இருந்திருக்காங்க. பட் இதை தூக்கிட்டு நடக்கிறதுக்கே ஒரு ஆள் வேணும் போல இருக்குங்க. நம்ம மாதிரியே நம்ம தூக்கி நடக்க முடியல. சரி, இதை வேறு தூக்கிட்டு நடக்கமான்ட்டு நம்ம ஸ்கிப்பிக்கலாம், அவங்களுக்கு செட் ஆகாது. நம்ம அப்படியே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. வாங்க மறுபடியும் நம்ம கண்டினியூ பண்ணி ஸ்டார்ட் பண்ணி போவோம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பி டிட்டோ தடா தாங்க, அந்த தடா ஃபீல் தாங்க தருது. அப்படியே நம்ம வாக் பண்ணி கொஞ்சம் தூரம் இங்கே பார்த்துட்டே இருக்குங்க. செம்ம சில்னஸ்ங்க, சூப்பராக இருக்குது. எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா எப்படி இருந்தாங்க வந்துட்டுருக்கு. இதெல்லாம் அப்படியே போய் அப்படியே அந்த ஸ்டார்டிங் உங்களுக்கு சவுண்ட்லாம் கேட்டது இல்லைங்களா, அந்த பக்கத்தில் அதுக்கு ரீசன் இவங்க தான். இங்கே இருந்தால் வராங்க இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருந்தால் அப்படியே வந்துட்டுருக்குங்க. சேம் தடாலே அந்த தண்ணி தொட்டி மாதிரி இருக்கும், அதில் தான் நிறைய பேர் குளிச்சுருப்பாங்க. பட் அந்த தண்ணி தொட்டியில் வந்து இது டெப்ட்டு கிடையாது, சும்மா ஒரு பாக்ஸ் ஷேப்பில் தான் இருக்குது. அதில் இருந்தால் தண்ணி அப்படியே வந்து அந்த பக்கம் நல்லா கிளியராகவே தெரியுது. இது வந்து அப்படியே மைக்ரேட் ஆகி டோட்டலாக அப்படியே ஒரு எடுத்து அந்த பக்கம் போகுதுங்க. இந்த வியூ அதுக்கு மேலே சூப்பராக இருக்குங்க. அது வந்து கொஞ்சம் தூரம் வந்தோன்னா பார்த்தீங்கன்னா இங்கே கிளியர் கட்டாகவே தெரியுதுங்க. கொஞ்சம் பேரில் அதில் இறங்கி வீடியோவே எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சூப்பராக தெரியுதுங்க, இங்கே நல்லா கிளியராகவே இருக்குது. எல்லா பக்கமும் தண்ணி வருது போல இருக்குங்க. நான் ஆக்சுவலாக கொஞ்சம் நேரத்துக்கு காமிச்சேன் இல்லைங்களா, அந்த சைடில் மட்டும் தான் தண்ணி வருதுன்னு நினச்சேன். பட் இது ஃபுல்லாகவே வந்து எந்தெந்த பக்கத்தில் இருந்தோ வருதுங்க. எங்கேருந்து வருது நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியல. அந்த சைட்லேயும் தண்ணி ஃபால்ஸ், அந்த பக்கமும் ஃபால்ஸ் இருக்குது போல இருக்குது. ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து தண்ணி வருது, லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து தண்ணி வருதுங்க. நம்ம தடாவில் வந்து ஒன் சைடு மட்டும் தான் பார்த்துருப்போம். லைக் நம்ம இப்போ போனோம்னா ரைட் ஹேண்ட் சைடில் மட்டும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போத் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு பக்கத்துலேருந்து வருது. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு கேங் காமிச்சேன் இல்லைங்களா வீடியோவில், அதில் ஒரு நண்பர் அவரே வந்து பேசினார். இவனா கன்னடாவில் தான் பேசியிருந்தாங்க. திடீர்னு பார்த்தா நான் தமிழில் வீடியோ எடுத்துகிட்டு இருந்ததை பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் எங்கே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேலே எல்லாருக்கும் பொறாம. ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரோ ஆகிட்டோம். லைக் அவங்களாம் வந்து பெங்களூர் தான், கசின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்திருக்காங்க. அதில் காலேஜ் பசங்களும் அது மாதிரி இருக்காங்க போல இருக்குது. அதெல்லாம் ஒரு கேதர் ஆவாங்க இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அங்கே மீட் பண்ணி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. டோட்டல் ஏதாச்சும் வந்திருக்காங்க. ஃபோட்டோஸ் போயிட்டுருக்குங்க. டிஸ்டர்ப் பண்ண முடியாது, இதனால நம்ம அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போயிடுவோம். ஹெவி டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது. அவங்களும் என்ஜாய்மெண்ட் பண்ண தான் வந்திருக்காங்க. என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கட்டும். நம்மளும் ஒரு சைடில் வீலாகையும் கண்டினியூ பண்ணிட்டு என்ஜாயும் பண்ணுவாங்க. இது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்கு. அப்படியே ஃபைனலாக இப்போ ஒரு வியூ பார்த்துருப்பீங்க. சூப்பராக இருக்குங்க அந்த வியூவு. மைக் எதுவும் இல்லை, இவ்வளோ நேரம் நம்ம ஃப்ரெண்டில் தான் செத்துட்டு போயிட்டு இருந்தோம். ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டேன். கொஞ்சம் தூரம் முன்னாடி போனான்னு சொன்னாங்க, மீட் பண்ணிட்டேன். அவங்ககிட்ட தான் கேமரா கொடுத்து கொஞ்சம் நேரம் ரோல் பண்ணி ஏறான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். இப்படியே போயிட்டே இருக்குதுங்க. இதே நல்லபடியாக தான் போகுது. இது வரைக்கும் சூப்பராக இருக்குங்க. இது வரைக்கும் ஏறி வந்ததில் இது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லாப்பாக ஏறி வந்துட்டே இருந்தது, இப்போ கொஞ்சம் நார்மலாக அப்படியே இது பண்ணியிருக்கு. இப்படி
ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் வந்து இது பண்ணிகிட்டே இருக்குங்க. அது இன்னும் சூப்பராக இருக்குது. ஃபைனலாக கொஞ்சம் தூரம் ட்ரெக் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன ஃபால்ஸ் மாதிரி இருக்குங்க. இது இதுவும் நல்லாயிருக்கு. ஃப்ரெண்டு அங்கே கப்புள்ஸ் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காப்புல ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு. இங்கேருந்து ஏதோ ஒரு கேட்வே மாதிரி ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸ்டார்ட் ஆகி அப்படியே போகுது. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கான்செப்ட் இல்லைங்களா, அதில் தான் வாக் பண்ணி போகிறோம். லைக் இந்த வியூவும் நல்லா தான் இருந்தது. ஓ இதுலேருந்து ஸ்டெப்ஸுங்க. ஓகே, ஸ்டெப்ஸ் ஏறி நம்ம அப்படியே இது பண்ணி போகிற மாதிரி இருக்குங்க. இங்கே கனடாவில் ஏதோ போட்டிருக்குங்க, என்ன போட்டிருக்குன்னு தெரில. நேம் போர்டு பார்த்தீங்கனாலே தெரியும். ஏதோ 5:30 மட்டும் தெரியுது, வேறு ஒன்றும் விளங்கலைங்க. ஃபுல்லாக ஸ்டெப்ஸ் அப்படியே ஏறி போகுதுங்க. இது எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குன்னு தெரில. இங்கே ஏதோ மகா கணபதி டெம்பிளோ பிள்ளையார் கோயிலுங்க. பட் க்ளோஸில் இருக்குது, ஓப்பன் பண்ணல. நம்ம டிஷர்ட்டில் இருக்கிற புலி அந்த வாட்டர் டேங்கில் தெரியுது, பட் ரொம்ப டிம்மாக இருக்குது. ஸ்டெப்ஸ் ஏறது கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருக்குது. அந்த ஸ்லோப்பான ஏரியாவில் ஏறி வரதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்டெப்ஸ் அப்படியே போயிட்டே இருக்குங்க, இருக்க என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்கு? கண்ணுக்கு இந்த தூரம் வரைக்கும் ஸ்டெப்ஸ் இருக்குங்க, தெரியுதுங்களா? அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. அது இன்னும் வளைஞ்சி நெளிஞ்சு போகுதா என்னன்னு தெரியல. மேபி மேலே போய்ட்டு இவ்வளோ தூரப்பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடச்சிச்சுங்க. ஏன்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி கொஞ்சம் தூரம் வந்தோடனே நம்ம யானை கேஸ்கிட்ட வந்துட்டோங்க. அந்த வியூ பார்க்க இன்னும் செம்மையாக இருக்குங்க. அந்த வியூவை பாருங்கள் நீங்களே, பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. இங்கேருந்து பார்க்கும்போது அது அவ்வளோ பெருசாக தெரியுது, தெரியுதுங்களா? இதான் நம்மளோட யானை கேஸ். அங்கே பிக்சரில் நான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. லைக் நேம் போர்டெல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா, அதில் காமிச்சிருப்பேன். லைவாக பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்குங்க. அதுலேயே மெக்னீசியம் அப்புறம் இன்னும் ஏதாவது 3 உலக தாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் கலந்து யூஸ் பண்ணுற மலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஃபுல் ஹிஸ்ட்ரி எனக்கே தெரிலங்க. ஜஸ்ட் அந்த நேம் போர்டில் பார்த்ததுலேருந்து ஞாபகம் வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப மூச்சு வாங்குது, தப்பாக அடிச்சுக்காதீங்க. கடைசியாக நம்ம இங்கே வந்துட்டோங்க, நல்லா இருக்குது. நம்ம இன்னும் உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. ஃபைனலாக நம்ம நேர் போய் வந்துட்டோங்க. சூரியன் நம்மளுக்கு பின்னாடி இருக்காப்புல, நம்ம நல்ல அருமையாக விழுகுது. இப்போ உங்களுக்கு அந்த ஃபுல் வியூ தெரியும் பாருங்க மேலே. திஸ் இஸ் கால்ட் யானா கேவ்ஸ். ஏ மண்டையா, இனிமே நீ இங்கிலீஷ் பேசுனே ஒரே அப்புல உன்னை மகாஜி பண்ணிடுவேன். சரி, ஏதோ குகை மாதிரி இருக்குது லைக் உள்ளே போகிறதுக்கு. பட் இங்கேருந்தும் நம்ம இன்னும் ஏறி போகிற மாதிரி தாங்க இருக்குது. பக்கத்தில் இது தெரியுது. இங்கேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் ஏறி போய் அந்த சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மலை தெரியுதுங்க. ரெண்டுத்துக்கும் சென்டராக தாங்க நம்மளோட வழி பாதையே போகுது. இந்த மலை இருக்குது இல்லைங்களா, இங்கேருந்து அப்படியே அந்த பக்கம் இருக்குதுங்க. பயங்கரமாக இருக்குது. நேர் போய் போக போக இன்னும் செமையாக இருக்குங்க. மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது நம்ம நண்பர் மேலே வீலாக் பண்ணிட்டு திருப்பி கீழே இறங்கிட்டார் போல இருக்குது. நம்ம இப்போ தாங்க மேலே போயிட்டுருக்கோம். இதாங்க நம்ம வந்த பாதை. இன்னும் போக வேண்டிய பாதைகளே இன்னும் இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு தான் இருக்குது. இங்கே ஆனால் ஒரு ஃபெசிலிட்டி மட்டும் அங்கே கொஞ்சம் நல்லா வச்சுருக்காங்க. டாய்லெட்டு, அங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற ஏரியா, அதெல்லாம் கொஞ்சம் தூரத்துக்கு கொஞ்சம் தூரம் அந்த மாதிரி வச்சு தான் இருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, இலை எதுவுமே கிடையாதுங்க. நம்ம ரூம் கிட்ட ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். சூப்பராக இருக்குது, கப்புள் ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுக்க நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. பட் அது வந்து கொஞ்சம் சின்னதாக பெருசாக இருந்தது. இது வந்து செம்ம ஹைட்டாக இருக்குங்க. ஒரு இலை கூட துளிர் விட்டுருலங்க. இந்த மரமே இப்படி தான் இருக்குமா, இல்லை சம்மர் டைமில் அது அந்த இலையெல்லாம் துளிர்விட்டு வருமானு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இங்கே தமிழில் யாராவது பேசுகிறவங்க கூட உங்களை கேட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அப்படி யாரும் இல்லை. ஸோ அதனால் அதோட டீட்டெயில் எனக்கு சரியாக கொடுக்க முடியலங்க, சாரி. வந்ததுக்கு அந்த மலையோட இன்னொரு சைடை பாருங்கங்க, சூப்பராக இருக்குங்க. வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்டே வந்தாச்சுங்க. இந்த இன்னொரு மலைக்கிட்ட அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு மலை காமிச்சாங்க, அது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க மலை. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வே போதுங்க, அது டெம்பிளுக்கு போகிற மாதிரி தெரியுது. லைக் செட்டுலாம் போட்டுருக்காங்க. இப்போ நம்ம வந்ததில் செட் எதுவும் இல்லை, நார்மலாக தான் இருக்கும். இந்த மாதிரி நார்மல் ஒரு வயலில் தான் நம்ம வந்திருக்கோம். மேலே அந்த செட்டு மாதிரி எதுவும் கிடையாது. பார்த்தீங்கன்னா ஷெட்டுலாம் போட்டிருக்குங்க. கோயிலோட என்ட்ரன்ஸ் ஆச்சுங்க, நல்லாயிருக்கு. இதிலேருந்து பாருங்கள், இந்த மலையோட இது இன்னும் சூப்பராக இருக்குங்க. நம்ம சூரியன் வேறு நல்லா சூப்பராக கொழுந்து விட்டு எறிகிறாப்புல, நல்லா இருக்குங்க. இப்படியே வந்து கோயில் இடம் மாதிரி தெரியுது. நீங்கள் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு திங்ஸ் ஏதாவது வாங்கினாலும் வாங்கிக்கலாம் போல இருக்குங்க. எல்லா இடத்துலையும் அதே போட்டு தாங்க. கீழே நான் காமிச்சேன் இல்லைங்களா, அதே கன்னடாவில் போட்டிருக்குங்க. இந்த ஹிஸ்ட்ரியை பற்றி தாங்க போட்டிருக்கு. ஃபுல்லாகவே கன்னடா லாங்குவேஜில் தான் இருக்குது. அந்த சைடும் பார்த்தீங்கன்னா கேட் போட்டு வச்சுருக்காங்க. அந்த சைடும் ஏதோ ஸ்டெப்ஸ் போகுதுங்க. பட் கேட் க்ளோஸில் இருக்காங்க. அங்கேருந்து டேரெக்டாக நம்ம உள்ளே போகலாம் போல இருக்குங்க மலைக்கு.
மேபி மலைக்கு பேக் சைடில் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குதா என்னன்னு தெரியல, எதனால் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரில. அந்த ப்ளஸ் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சரி, கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு வருவாங்க. செம்ம சூப்பராக இருக்குங்க பிளேஸு. அந்த பக்கத்துல வந்து நம்ம வந்த மலையோட ரைட் ஹேண்ட் சைடு தான் அந்த சைடு இருக்குன்னு பார்த்தா இந்த சைடு பாருங்கள், இது அதோட சூப்பராக இருக்குங்க. ஃப்ரெண்டும் கடைசியில் வந்துட்டாப்புல. வியூவே வேறு மாதிரி இருக்குங்க. என்னோட சேர்ந்து இந்த மலையை சுற்றுறீங்களா? வாங்க சுற்றுவோம். சூப்பராக இருக்குது. ஸோ மலையை அவ்வளோவா கவர் பண்ணியிருக்க முடியல, சூரியன் சூப்பராக இருக்காங்க. மேபி ஆஃப்டர்நூனில் ஈவினிங் டைமில் வந்தோம்னா அந்த மலை நல்லா இருக்குங்க. மலையை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு பில்லர் ராக் மாதிரி இருக்குது போலங்க, அதுவும் சூப்பராக இருக்குங்க. இடமே வேறு மாதிரி இருக்குங்க. இந்த கோயில் வேறு கேட்கவே வேணாம் இல்லைங்களா? இவ்வளோ தூரம் ஏறி வந்துட்டு சாமி பார்த்து போனால் அந்த ஃபீல் வேறு மாதிரி இருக்கும் இல்லைங்களா? மலை மேலே ஒரு கோயில். Yeah.